ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டேஸ்ட்டான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த 3 பொருளையும் வச்சு ஒரு ஈஸியான ஒரு முட்டை குழம்பு வச்சிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நறுக்கிக்கலாம். தொலியெல்லாம் எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் உள்ளியும் தொலியெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொடி பொடியாக நம்ம வெங்காயம் பொடி பொடியாகவும், தக்காளி பொடி பொடியாக, உருளைக்கிழங்கு எல்லாம் பொடி பொடியாக நான் ஒரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்படி வெட்டணும். கட்டிடலாம். இப்படி வெட்டினா தான் சீக்கிரம் வேகும். இப்போல்லாம் நம்ம வெங்காயம் வெட்டும்போது கண்ணீரே வரல, ஏன்னே தெரில. இல்லை முந்தியெல்லாம் வெங்காயம் வெட்டும்போது கட்ட 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 நம்மளுக்கு கண்ணி எரிச்சல் தாங்காமல் கண்ணீராக பாயும். இப்போ உள்ள வெங்காயத்தெல்லாம் வெட்டும்போது கண்ணீரும் வரல, ஒன்றும் வரல, ஏன்னே தெரில. ஏன்னா இப்போ உள்ளதெல்லாம் எல்லாம் கெமிக்கல் ஆச்சுல. அதெல்லாம் முந்தி உள்ள உள்ளியெல்லாம் அதான் அந்த கண்ணு வந்து எரிச்சல் வருதுல்ல, அந்த உள்ளியை தான் நல்ல உள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஒரு உள்ளிலையும் எரிச்சல் வர்றதில்ல. அப்புறம் பொடி பொடியாக உள்ளியும் வெட்டியாச்சு, தக்காளியும் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸ் சீக்கிரம் வேகணும் தெரியுமா, அதனால. இது வந்து நம்மளுக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் சிக்கன் இல்லை. இது வந்து ஒரு முட்டை குழம்பு மாதிரி. சரியா? இதே மெத்தடில் சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் குழம்பாயிரும். இது இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த குழம்பு பிடிக்கும். அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதை வச்சு பாருங்க. இது வந்து நம்ம சுடுச்சோறு இருக்குல்ல, அதுக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை இது என்னது நெய்ச்சோறுக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முட்டை பக்கத்தில் இருந்து 5 முட்டையும் வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிக்க வந்து கருவேப்பிலை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளி, உருளைக்கிழங்கு, தக்காளி 3யும் ஒரே நேரத்தில் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் குக்காக விடணும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் நெய்ச்சோறுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்டில் நீங்களே சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போடணும். உப்பும் போட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அந்த எண்ணெயிலே குக் ஆகும். எண்ணெயில் கொஞ்சம் குக் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலவி வந்து எண்ணெய் வேண்டாம்னு சொன்னால் எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்க தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணணும். நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. மசாலா ஐட்டம் என்னெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் வச்சுருக்கேன்ல. இது வந்து எனக்கு வந்து ஒரு சைடு உள்ள தேங்காயில் இதாகிட்டு, அதனால கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட சிக்கன் மசாலா இருந்ததுன்னா போடுங்க. ஏன்னா மட்டன் மசாலா தான் நம்ம பீஃப் மசாலா தான் இருந்தால் அதை தட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வீட்டில் அரைச்சது தான். மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மசியாக அரைக்கணுங்க. நல்லா நல்லா திக்காகவும், அதுக்கப்புறம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து அந்த இதில் அந்த நம்ம வேக வச்சுருக்கிறதுல தட்டலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாலும் கொஞ்சம் வேக வச்சேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வேக வைங்க. சரியா? சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க. சரி, நான் வந்து இதில் வேகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது காணான்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் 2 கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா இந்த அரப்பை தட்டி மிக்சியில் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருந்தேன். அதையும் கழுவி பறக்கி அதில் ஊற்றி இதாக்கிட்டேன். இது வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ, இதில் ஒன்றும் நிறைய தண்ணி வைக்கல பார்த்தீங்கன்னா, கட்டியாக எவ்வளோ தண்ணினாலும் வச்சு அப்படி ஒரு நல்லா வெட்டி கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்கு இடையிலே நம்ம கொஞ்சோண்டு உப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை இருந்து அந்த நம்ம அவிச்ச முட்டை இருந்துல்ல, 5 முட்டை தான் இருந்து 5 முட்டையும் எடுத்து நம்ம தொலியெல்லாம் எடுத்தாச்சு. தொலியெல்லாம் எடுத்து இனி நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதித்து நல்லா வெட்டி கொதித்த பிறகு உப்பும் மஞ்சப்பொடி எல்லாம் உப்பும் வத்தல் பொடி எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு முட்டையை எடுத்து அதில் போடணும். சரியா? உங்களுக்கு திக்கா வேணா திக்காவும் வைக்கலாம். தண்ணியாக வேணா நான் தண்ணியாக தான் குழம்பா எடுக்கக்காண்டி அப்படியே எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா வெந்துட்டு அழகா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மக்களே. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய்.